பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக பகுதியாக இருக்கிறது. நாம் பல்வேறு நேரங்களில் சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒன்று ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆயி பட்டணத்தில் தோத்துப்போன யோசுவா கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவன் அழுது கொண்டிருக்கிறது போது கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்த நேரத்தில், அவமானங்களை சந்தித்துவிட்ட நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதே வேளையில் ஜெபத்தின் நேரத்தில் வெறும் ஜெபத்தை மாத்திரம் செய்து விடாமல் தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், எழுந்திரு, செயல்படு என்று சொல்லுகிறார். பிரேயர் அண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் இல்லாமல் பிரேயர் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஜெபம் செய்த உடனே ஜெபிக்கும் பொழுது தேவன் இறங்குகிறார், நம்மோடு கூட அவர் பேசுகிறார், அவர் நம்மை செயல்படும்படி செய்கிறார். யோசுவா ஆயி பட்டணத்து மேல் ஜெயம் எடுக்க அவன் ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை அவன் செய்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவனுடைய சமூகத்தை ஜெபிப்பதோடு மாத்திரம் விடாமல் செயலில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உதாரணமாக, செங்கடல் தடுத்து நிற்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். என்னிடத்தில் முறையெடுக்கிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே சொல்லுகிறார். குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை கேட்கும் பொழுது, நீங்கள் போய் உங்களை ஆசாருக்கு உங்களை காண்பீங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் அற்புதங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் மாத்திரம் போதாது, நாம் செயல்படுவதாய் மாற வேண்டும். ஜெபித்து விட்டு தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு உடனே கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவதாய் மாறும் பொழுது நிச்சயம் தோல்வியிலிருந்து நாம் ஜெயம் எடுப்போம், அவமானத்திலிருந்து வெற்றி பெறுவோம். வெட்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பூரண சமாதானத்தை கர்த்தர்